இன்றைய நாள் 13/1/2026 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ரகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரியோதயம் 6:34, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 5:36 வரை, தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் விசாகம். யோகம் மரண யோகம். சந்திராஷ்டமம் ரேவதி. குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலைச்சல்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். நிம்மதியான நிலை உருவாகும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நிம்மதியும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி தடைகள் விலகும். கிருத்திகை நெருக்கம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, தேகநலையில் மாற்றங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். ஆதாயங்கள் கிடைக்கும். இதிலும் நிம்மதியான நிலை அமையப்பெறுவீர்கள். சாதகமான சூழ்நிலையும் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசுரேஷம் தன்னம்பிக்கை உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். போட்டி பொறாமைகள் விலகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகளும் உண்டாகும். எதிலும் யோசித்து செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசுரேஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை நெருக்கடிகள் நீங்கும். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் மகிழ்ச்சியான நாள். பூசம் நினைத்தது நிறைவேறும். ஆயில்யம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நினைத்தது நிறைவேறும். மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். வருமானமும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மகம் அனுகூலங்கள் ஏற்படும். பூரம் வளமான நாள். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும்.
பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும். ஆர்வமான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். ஹஸ்தம் ஆர்வம் உண்டாகும். சித்திரை வேகமாக செயல்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுடன் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிலும் யோசித்து செயல்படவும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். பொருள் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் ஓரளவிற்கு குறையப் பெறுவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். தன்னம்பிக்கை அதிகமாகும். பொறுமையுடன் செயல்படவும் பக்தியுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை ஆர்வம் ஏற்படும். சுவாதி தடைகள் விலகும். விசாகம் கவனமாக செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. செலவுகள் அதிகமாகும். மேன்மையான நிலை ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். தொழிலில் லாபமான நிலை உருவாகும். யோசித்து செயல்பட்டால் மேன்மைகள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் நிம்மதியான நிலை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உற்சாகம் ஆர்வம் உண்டாகும். அனுஷம் யோசித்து செயல்படவும். கேட்டை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். வியாபாரத்தில் சிந்தனைகள் அதிகமாகும். பணியில் ஆதாயங்கள் உண்டாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலையும் ஏற்படும். மனதளவில் சிந்தனைகள் அதிகமாகும். யோசித்து செயல்பட்டால் மேன்மைகள் கூடும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் கௌரவங்கள் கூடும். போராடம் ஆதரவுகள் அதிகமாகும். உத்திராடம் நிம்மதி கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, எதிலும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைய பெறுவீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும். அலை வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் இனிதே நிறைவேறும். வேலை தொடர்பான முயற்சிகளில் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் ஆர்வம் ஏற்படும். திருவோணம் தன்னம்பிக்கை கூடும். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களை, பொருள் வரவுகள் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பண பரிவர்த்தனைகளில் ஆதாயங்கள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நிம்மதியும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் செலவுகள் கூடும். சதயம் நிம்மதியான நாள். பூரட்டாதி லாபம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். பணியில் நிதானமாக செயல்படவும். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்பட்டால் மேன்மைகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய சிந்தனைகள் கூடும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நிதானம் தேவை.
புரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். ரேவதி நெருக்கம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.